Hello students, welcome back. Hello students. Yes, sir. Okay, right. Shall we continue? Yeah, sir. Continue phenomena. Okay, sir. Yes, sir. Okay, right. So நாங்கள் லாஸ்ட் வந்து எங்களுக்கு இம்பேரட்டிவ்னு சொல்லி நான் சொன்னேன். நான் இம்பேரட்டிவ் மீன்ஸ் அங்கே கமாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிக்வெஸ்டாக இருக்கலாம், எங்களுக்கு அல்லது வந்து ஒரு சஜஷனாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஆர்டர் இருக்கலாம். என்ன ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இம்பேரட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸை பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு யுவர் ரூம் என்று இருக்குது. என்ன ஸோ Krishan said, so go to your room. So Krishan told him to go and மாறுது பாருங்க. So the imperative words வந்து is maybe order இருக்கலாம். என்ன come here, go there, for example. and இருக்கு அதே மாதிரி இங்க go to your room. ஸோ அதுக்கு அப்போ இந்த இம்பேரட்டிவ்ஸுக்கு முன்னுக்கு எங்களுக்கு TO2 என்ற வேர்டை நாங்கள் அதோட ஜாயின் பண்ணணும் என்றால் எங்களுக்கு அது வந்து ஈஸியாக நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எங்களுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் டூன்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஓ நோ டைப் கொஸ்டனுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் அல்லது வெதர் என்ற ஒரு நவுன் கிளாஸை நாங்கள் அதோட சேர்க்கலாம். ஸோ சஞ்சீவ் said would you like to take a break? Would you like to take a break? So எப்படி மாறுதுன்னு பாருங்க. சஞ்சீவ் asked if. அப்ப இந்த எங்களுக்கு இன்வெர்டட் கமா ஆகும். அந்த கமா அண்ட் இன்வெர்டட் கமா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தால் இஃப் அண்டு மாறுது. ஸோ இஃப் அப்ப எங்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்கிற எங்களுக்கு இதுல ஒரு இன்வர்ஷன் டெக்னிக்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு. INVERSION இன்வர்ஷன் SION இன்வர்ஷன் டெக்னிக்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ல இருக்கிறது எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆர் யூ ஹாப்பி ARE ஆர் யூ ஹாப்பி என்ற சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆர் யூ ஹாப்பி ரைட். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு கொஸ்டனாக இருக்கிறது. ஸோ இந்த ஆக்சிலியரி வேர்ப்ஸ்ல தொடங்கினால் இதுக்கு நாங்கள் ஆர் யூ ஹாப்பி என்றதுக்கு வாட் இஸ் தி ஆன்சர்? எப்படி ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்? ஆர் யூ ஹாப்பி? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி அதுக்கு நீங்க ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டால் ஒரு ஆள் கேட்டா நீங்க என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? Yes, I am happy. Yes, I am happy. And அப்ப நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ற விதம் வந்து எஸ் என்ற ஒரு ஆன்சர் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இப்போ நீங்க அன்ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நோ, ஐ எம் நாட் ஹாப்பி சொல்லுவீங்க. ஸோ நோ. இப்போ நாங்கள் இது ஒரு ஆன்சர் வந்து எஸ் அல்லது நோ என்று ஸ்டார்ட் பண்ற வழியா நாங்கள் இதை எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். இதுல என்னன்னு சொன்னால் எப்பயும் கொஸ்டின்ஸ்ல வந்து எங்கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கும் வேர்புக்கும் சப்ஜெக்டுக்கும் வேர்பும் இடம் மாறி இருக்கிறது. ஸோ இதை நாங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்குள்ளதான் இந்த இன்வர்ஷன் டெக்னிக்ன்றது நாங்கள் பாவிக்கிறோம். ஸோ அப்போ நாங்கள் கொஸ்டின்ல வந்து இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கொஸ்டின்ஸ்ல வந்து WH கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது வந்து எங்களுக்கு ஒரு எஸ் ஓ நோ டைப் கொஸ்டினாக இருக்கலாம். என்னவென்றாலும் எங்களுக்கு வேர்பும் சப்ஜெக்டும் வேர்பும் எங்களுக்கும் இடம் மாறி இருக்கும். ஸோ நாங்கள் அதை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து தான் நாங்கள் அதில் பாஸ்ட் ஃபார்மை கண்டு போவோம். ஸோ இது எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ வுட் யூ லைக் என்றது எப்படி மாறுதுன்னு சொன்னால் வுட்ன்றது எங்களுக்கு அதே இதில் டென்ஸ் மாறாம இருக்குது. ஆனால் யூன்றது வுட்டுக்கு முன்னுக்கு மாறுது. அப்ப இங்க யூன்றது இங்க வி என்றது மாறுது அண்ட் வியாக மாறுது. ஸோ வுட் யூ லைக் என்றது we would like என்றது மாறுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதுல வந்து எங்களுக்கு ஒரு எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின் என்றோடைய அந்த இஃப் அல்லது வெதர் என்ற ஒரு வேர்டை நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்குது. சஞ்சீவ் ஆஸ்ட் இஃப் we would like to take a break and மாறுது. So Sharoni asked, are you comfortable? So are you comfortable? Sharoni asked whether we were comfortable என்று கேட்டிருக்காங்க.
ஸோ இதுல என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள், இந்த இஃப்க்கும் வெதருக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் இஃப்பும் பாவிக்கலாம், இஃப்பும் பாவிக்கலாம், வெதரும் பாவிக்கலாம், இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் யாருக்காவது தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஆக்கள் சத்தத்தை காணல? ஹலோ. எஸ் சார். அந்த வெதருக்கும் இடையில ஏதாவது மாத்த இது நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இந்த டைம்ல இதை இப்ப பாவிக்கலாம், எந்த இடத்துல வெதர் பாவிக்கலாம், ஏதாவது க்ளூ வச்சிருக்கிறீங்களா? Question formula answer. ஆமாம், question, especially yes or no type questions. Yes. இந்த இஃப்க்கும் வெதருக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த வெதர்ன்றது வந்து எஸ்ஸோ, அப்ப இது ரெண்டில் ஒன்று என்ற அர்த்தம். அதாவது அதுல கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, ஆர் யூ கம்ஃபர்டபுள்? அப்ப ஆர் யூ கம்ஃபர்டபுள்னு சொன்னால் அங்க கேட்குறாங்க எஸ் வுட் யூ, அதாவது நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா இல்லையா என்றது ஒரு ஆப்ஷன்ஸ் வேற பார்க்குறாங்க. ஸோ வெதர் பாவிச்சோம்னு சொன்னா, நான் எங்களுக்கு அதுல நாங்க ஒருவேளை நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறோம்ன்றதை நாங்கள் அதை சொல்றோம். ஸோ அங்க அந்த ஆப்ஷன்ஸ் வரக்குள்ள எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் வரக்குள்ள நாங்கள் வெதர்ன்றதை நாங்கள் அங்க அநேகமாக எம்பசைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ஆர் யூ கம்ஃபர்டபுள் அண்ட் ஸோ வுட் யூ லைக் டு டேக் அ பிரேக். இங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே எங்களுக்கு பொதுவாக பாவிக்கக்கூடியது. நான் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்ற பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னால், இந்த இஃப் வந்து எங்களுக்கு ஸ்பெல்லிங்கும் நாங்கள் பிளவிட மாட்டோம். IF என்ற ரெண்டு ஸ்பெல்லிங் தான் இருக்குது. ஸோ அதிலும் பிள மாட்டோம். சிலாக்கள் இந்த வெதர் என்று எழுதக்குள்ள இப்போ ஆக குறைஞ்ச மார்க்ஸ் எடுக்கிறவங்க இந்த வெதர் என்று எழுதுறது கூட சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. WEATHER வெதர் என்றும் எழுதியிருக்கிறாங்க சில இடங்கள்ல. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ள வேணும். WHETHER வெதர், தட் மீன்ஸ் ரெண்டில் ஒன்று என்ற அர்த்தம். ஸோ அதன்படி இப்போ அடுத்ததுக்கு போறோம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ், அதாவது WH கொஸ்டின்ஸ் எப்படி மாற்றலாம்ன்றதை பார்க்கலாம். ரைட், இந்த WH கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஸ்டேட்மெண்டாக மாறுது என்றதை பார்க்க போறோம். ஸோ WH கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து பாருங்க, where, when, why, who, what, how many, whom, whose. ஸோ தீஸ் வேர்ப்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு WH கொஸ்டின் வேர்ட்ஸாக காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தினேஷ் ஆஸ்ட் தனுஷ்யா, how long have you lived in the Western province? So Dinesh asked Dhanushya how long she had lived in the Western province. அப்ப question எங்களுக்கு have you lived என்றது எங்களுக்கு எப்படி மாறு, she had lived என்றது எங்களுக்கு மாறுது. ரைட், ஸோ இதுதான் எங்களுக்கு அடுத்த பாருங்க, where do you live என்ற கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு சொல்லி Zajni asked Srinilani where she lived என்று மாறுது. ரைட், ஸோ Uday Rakesh, okay, Uday Rakesh asked Vimala Devi, so why did you come to the United States? So here Uday Rakesh asked Vimala Devi why she had come to the United States என்று மாறுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு தாரேன். இந்த ஒரு 10 minutes ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவுதான் அதுக்குரிய, அதாவது எங்களுக்கு கடைசி இது வந்து வெல் ஐ மேக் கிட்ஸ் ஒர்க் ஹார்டர் தேன் தே எவர் தாட் they could என்ற சென்டென்ஸ் வரையும் இருக்குது. இதை நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கிறத வந்து இது வந்து டிரெக்ட் ஸ்பீச் எங்களுக்கு இன்வெர்டட் கமாவோட தந்திருக்கிறாங்க. கேன் யூ சேஞ்ச், கேன் எனிபடி சேஞ்ச் திஸ்? ஒரு ட்ரை ஒன்லி பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டர் தென் யூ திங்க். ஓகே, இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும்ன்றதை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா உங்களுக்கு ஒரு எல்லா சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு ஒரு
நீங்க என்னன்னு சொன்னால் தேவையான இடத்த மட்டும் சேஞ்சஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். I'll give you ஒரு 5 minutes டைம் எடுப்போம். ஏன்னா கூட நேரம் இதில் ஒதுக்காம ஒரு 5 minutes டைம் நாங்கள் இதில் ரெடி பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் பார்ட்டுக்கு வரலாம். ரைட்? ஓகே. ஸோ your time starts now. Okay, students, பாருங்க, the dinner guests were sitting around the table discussing life. One man, a CEO, decided to explain the problem with education. He argued, what's a kid going to learn from someone who decided his best option in life was to become a teacher? So to stress this point, he said to another guest, you are a teacher, Bonnie. Be honest, what do you make? Teacher Bonnie, who had a reputation for honesty and frankness, replied, you want to know what I make? She paused for a second and then began, well, I make kids work harder than they ever thought they could. So this is the question. இதை நீங்க ஒருக்கா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துங்க. நான் ஒரு 3 நிமிஷம் அதில் உங்களோட டிஸ்கஷனுக்கு நான் இணைகிறேன். Hello, students. Have you finished? Students? Hello? Hello, students? Yes, sir. Finished? Have you finished? நீங்க எழுதுறதுக்கும் அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ்ல வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. நாங்கள் நீங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க வடிவா. அடுத்த பேஜ்ல
பேஜ் நம்பர் 4க்கு போனீங்கன்னு சொன்னால் நாங்க பார்க்கலாம் இந்த ஆன்சர் எப்படி நான் மாத்தி இருக்கிறேன் லைன் பை லைன். கேன் எவ்ரிபன் see this? தெரியுதா எல்லாருக்கும்? Home, sir. Right. So the dinner guests were sitting around the table discussing life. அது அப்படியே சென்டென்ஸா வரும் என்ன? அது பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அப்படியே வரும்ன்றதை நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த லைன்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அங்க எந்த சேஞ்சஸும் வருதா? இல்ல. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அது கதை மாதிரி சொல்றவன். So one man, a CEO, decided to explain the problem with education. அதுவும் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இது பாருங்க, he argued, what's a kid going to learn from someone who decided his best options in life to become a teacher? And ஒரு அவரோட வந்த அந்த டின்னர்ல கலந்து கொண்ட இன்னொரு கெஸ்ட்ட கேட்கிறார். அது யாருன்னு சொன்னால் தட் இஸ் கால்டு பானி என்ற ஒரு டீச்சர்கிட்ட கதைக்கிறார். ரைட். ஸோ அப்போ இந்த டாபிக் வந்து பாருங்க, இந்த வாட்ஸ்ன்றது திரும்ப எப்படி மாறுதுன்னு சொன்னா கேபிட்டல் டபிள்யூல இருந்தது சிம்பிள் டபிள்யூக்கு மாறி இன்வெர்டட் கமாக்கு பதிலாக வந்து நாங்கள் ஆகியூட். அங்க பாருங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னால் ஹி ஆகியூடுக்கு பக்கத்துல ஒரு கமா இருக்குது. அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணக்குள்ள அந்த கமா இல்லாம போகுது. ஹி ஆகியூட் தட் என்றாமல் நாங்கள் வாட் என்று மாறுது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் அ கொஸ்டின், வாட் இஸ் அ கிட். அப்ப அந்த இஸ் வந்து எப்படின்னு சொன்னால் அப்ப எங்களுக்கு இன்வர்ஷன் டெக்னிக் இங்க வருது. ஸோ அ கிட் என்றது திரும்ப வருது முன்னுக்கு வந்து இஸ் என்றது எங்களுக்கு வாஸ் ஆக மாறுது. வாஸ் கோயிங் டு லேர்ன் என்றது எங்களுக்கு மாறுது. இது ஒருக்கா பாருங்க எப்படி மாறும். வாஸ் கோயிங் டு லேர்ன் from someone who decided. Decided எப்படி மாறுது? Who had decided என்று மாறுது. Who had decided his best option in life. அப்படியே வந்து was என்றது எப்படி மாறுதுன்னு சொன்னால் had been to become a teacher. Life had been. So what a kid was going to learn from someone who had decided his best option in life had been to become a teacher. இதுல மாறுது. So to stress someone is scribbling the board. Sorry, someone is playing with speech. scribble பண்றாங்களா? யாரு? Right, what is that? Is that okay now? No, sir. Who is scribbling that? Hello? The name isn't appearing, sir. Sorry? The name isn't appearing. The name is not appearing. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களோட ஸ்கிரீன்ல என்ன பிரச்சனை தெரியுது? சார் ஸ்கிரீன்ல ரெட் மார்க்கரால கீறி வெச்சிருக்கீ. ஸ்கிரிபிள் பண்ணி வெச்சிருக்கீ. கீறி வெச்சிருக்கறேன். ஓ ஹோம் சார். Ramesh Lata. Now is Okay, it sir. Now clear sir. Okay, That's good, sir. Okay, right. யாரு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்துட்டா? ஓகே, ரைட். டோன்ட் வரி அபவுட் இட் அண்ட் let's move on to the next one. Right? பாருங்க, அப்ப இதுல இப்ப கிளியரா இருக்கா? நான் மாத்தி இருக்கிறது உங்களுக்கு கலர்ல வித்தியாசம் தெரியுதானே? என்ன? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். Yes, sir. உங்களுக்கு கலர்ல நான் ஒவ்வொன்றையும் எப்படி மாத்தி இருக்கிறேன்னு பாருங்க. அங்கே பாருங்க, to stress his point he said to another guest. அப்ப அதுல இருக்கிற ஒரு செமிகோலன் ஒன்று இல்லாம போகுது அடுத்ததுக்கு. to stress his point to another guest you are a teacher என்றது வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயத்தை நாங்க மாத்தக்குள்ள எப்படி மாத்துறோம்? you are என்றது you என்று யாரை குறிக்குது? அங்க மிஸ்டர் பானியை குறிக்குது, மிஸ்ஸஸ் பானியை குறிக்குதாங்க. So that என்றது எங்க இந்த இன்வெர்டட் கமாக்கு நாங்கள் that என்ற வேர்டை கொடுக்கிறோம். ரைட்? So you என்றது இடத்துல பானி என்ற பேரும் அங்கே என்ற இடத்துல was என்று மாறுது.
இது உங்களுக்கு விளங்கி தானே? So you are a teacher. Bonnie was a teacher. To be honest, அப்ப be honest and எப்படி மாறுது? To be honest and மாறுது. அடுத்தது what do you make என்றது he asked what he made and மாறுது. என்ன do make என்றது ரெண்டும் சேர்ந்தா என்ன டென்ஸ் வருது? do make என்ன டென்ஸ் வரும்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, அந்த do make என்றது என்ன டென்ஸுக்கு வருது? Simple present. ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப நாங்கள் அதை மாத்தக்குள்ள சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக மாத்துறோம். என்ன சோ do make வந்து எங்களுக்கு made and மாறுது. அப்ப you என்றது எங்களுக்கு வரக்குள்ள என்ன மாறுது? he and மாறுது. அப்ப இந்த சேஞ்சஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. So teacher Bonnie, who had a reputation for honesty and frankness, replied. அப்ப replied என்ற வேர்ட் இங்க வந்து மாறக்குள்ள asked and மாறுது. என்ன so asked what? Do you want to know what I make? உங்களுக்கு என்ன do you want to know? அப்ப இந்த question பாருங்க, if he wanted to know what Bonnie made, அல்லது Bonnie அல்லது sorry அல்ல he and அடிபட்டிருக்கான but she and வரணும் மேல, சரியா? he or she அல்லது Bonnie என்ற பேர் அதுல வரப்போகுது. so அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் Bonnie she made and வரப்போகுது, right? She paused for a second and then began. Well, I make kids work harder than they ever thought they could. என்றது அவள் சொல்றான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் and continued that என்று வருது. அப்போ தொடர்ச்சியாக அவர் பாஸ் பண்ணிட்டு திரும்ப தொடங்குறார். வெல் என்றது நாங்கள் இதை மாத்தல. ஸோ and continued that he make, I make என்றது he made என்று மாறுது. So kids work harder than they ever thought and they had ever thought they could என்றது they could ஆகத்தான் மாறுது என்றது சில இடங்கள்ல இதுல இருக்கிற சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறேன். சரியா? இது வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து என்னன்னு சொன்னால் இதுல எங்கட இந்த டென்ஸுகளை எப்படி மாறுறேன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கு இதை அப்லோட் பண்றேன். ஸோ இதை அப்லோட் பண்றதோட வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிற விஷயங்களை ஒரு திரும்ப வாசிச்சு வைங்க. இதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் இந்த சனி ஞாயிறுக்குள்ள நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். அதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் வார மண்டே, ஸோ தட் வில் பி அவர் லாஸ்ட் கிளாஸ், எங்களோட கடைசி கிளாஸாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்ல நாங்கள் இது சம்பந்தமாக டிஸ்கஷனும் செஞ்சுட்டு நாங்கள் எங்களோட கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ஸோ முடிவெடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஸோ இப்பொழுது கிட்டத்தட்ட 9 மணி ஆகிறது. ஸோ we can wind up the class today, right? I hope you will learn something about from this presentation. இந்த கிளாஸ்ல இருந்து ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? ஸோ என்ன பிள்ளைகள் உங்களோட இப்ப இந்த இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? ரைட். ஸோ இது எல்லா டென்சஸையும் நாங்கள் செஞ்சதாக இருக்கிறோம். ஸோ இதை எடுத்து வாய்ச்சி பாருங்க. இதுல மாற்றக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண. எஸ், எனி டவுட்ஸ்? One doubt, sir. Yes. direct to indirect மாத்த கம் கோவா மாறுமா சார்? எனக்கு நீங்க கிளியர் இல்லாம வடிவா சொல்லுங்க, கேளுங்க. கம் கோவா மாறுமா சார் direct indirect மாத்தக்குள்ள? கம் கோவா மாறுறதுல வந்து கான்டெக்ஸ்டுவல் சேஞ்ச். அது வந்து நாங்கள் அதுல வந்து சந்தர்ப்பத்தை பார்க்க வேண்டி இருக்குது. எங்களுக்கு நாங்கள் சில இடங்கள்ல மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் அது நாங்கள் தார கொஸ்டினை வச்சு கொண்டுதான் நாங்கள் அதை டிசைட் பண்ணலாம். ஸோ இது சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அதுல அனுப்புறேன். அதையும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சம்பந்தமாக அது நல்ல ஒரு விஷயம். நான் அதற்குரிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தாரேன். அது எப்படி எந்த சந்தர்ப்பத்துல மாத்திரண்டு நான் உடனடியாக உங்களுக்கு சொல்லலாம இருக்கிறேன். ஸோ அதை நான் அடுத்த கிளாஸ்ல நான் அதில் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, ஓகே சார்.
Right. Okay. So shall we wind up the class today? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்குமென்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கொண்டு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் உங்களோட ஒரு 1 hour கிளாஸ் போகல அதில் டிஸ்கஷன் ½ an hour போக இருக்குது. உங்களுக்கு பிரச்சனைகள் எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் இது நாங்கள் படித்தது மட்டும் இல்லை இதில் இருக்கிற ஒன்று அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இதோட நீங்கள் கலந்துரையாடலாம். அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். So until then, so bye from you, sir. Thank you very much for your participation. Bye. Thanks, sir. Okay, bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye. Bye, Thank you, sir. sir.